இன்னைக்கு நம்ம ஒரு கனவு போன்ற அழகான ஆழமான அர்த்தமுள்ள கதையை பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு நெருப்பின் விதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது எஜுகேஸ்ட். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான டிஜிட்டல் ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். அதை ஒரு 30 செகண்ட் பார்த்துட்டு நம்ம கதைக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கதையை பார்க்கலாமா? நெருப்பின் விதை. இது ஒரு புராணமான மாயமான தாய்மை பாசத்தோட சக்தி நிறைந்த கதை. இது எங்கே நடந்ததுன்னா சோழனூர் கிராமம். அங்கே ஒரு விசித்திரமான மரம் இருந்தது. எப்படின்னா பட்டையெல்லாம் பொன்னிறமாக, அதாவது தங்க கலரில் இருக்கும். இலைகள்லாம் நெருப்பு பொறிகள் போல மின்னும். அதுக்கு பேரே அக்னி விருட்சம் அப்படிங்கிறது அந்த மரத்தோட பேர். இதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னா அது கீழே பிறந்த குழந்தைகளுக்கு இயற்கையோடு பேசுகிற சக்தி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா மரம் ஒவ்வொரு 50 வருஷத்துக்கும் ஒரு முறை மட்டும்தான் விதை தரும். அந்த விதையை கார்த்திகை நாளில் தான் நடணும். ஆனால் இந்த முறை விதை கீழே விழுந்ததுமே கிராமத்து பூசாரி அதை திருடி கோயிலுக்குள்ளார பூட்டிட்டாரு. காரணம், இந்த சக்தி சாதாரண மனிதர்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. இதில் முக்கியமானவங்க முத்தம்மா. ஏன்னு கேட்டால் 70 வயது இவங்களுக்கு. இந்த மரத்துக்கடியில் தான் பிறந்தவங்க. மரங்களோட வார்த்தையை கேட்குற சக்தி இருக்குது இவங்களுக்கு. முத்தம்மாவுக்கு பொன்மலை 7 வயது பேரன், அவங்களோட பேரன். வானம்பாடிகளோட பாடலை மொழிபெயர்க்கும் திறமை உள்ளவன். முத்தம்மா தான் முக்கியமானவங்க. விதையை, அதில் ஒரு அவசரம் இருக்குது. என்னன்னா விதையை 48 மணி நேரத்துக்குள்ளே நட்டாதான் அது முளைக்கும். இல்லைன்னா மரம் உயிரிழந்துடும். திருப்பி நட்டாலும் வளராது. கிராமத்தில் வளர்ச்சி வரும். மழை நீரோட இருதயம் தான் அந்த மரமே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு திட்டம் தீட்டினாங்க. எங்கள் விதையை எடுத்து பூசாரி வச்சுக்கிட்டாரே அப்படின்ட்டு. 3 மாயம் நடந்துச்சு. என்னன்னா முத்தம்மா பொன்மலையிடம் சொல்கிறார், பூசாரியிடம் சக்தி இருக்குது, ஆனால் அவர் மறந்து விட்ட 4 உண்மையை நான் ஞாபகப்படுத்த வேணும். ஏன்னா அவருக்கு இந்த சக்தி இருக்குது. ஏன்னா அவரை தவிர வேறு யாருக்கும் இந்த சக்தி கிடைக்கக்கூடாதுன்னா அவர் பூட்டி வச்சார். அவர் தினமும் கோயிலில் செய்யும் 4 பூஜையும் போது, அதாவது காலையில் செய்வார், மதியம் செய்வார், மாலையிலையும் செய்வார், இரவுலையும் செய்வார். காலையில் மலரை உதைக்கிறாரு, மதியம் நீரை வீணாக்குறாரு, மாலையில் தீவட்டியை கீழே தள்ளுறாரு, இரவில் கண்ணை மூடாத பாடுறாரு, கண்ணை முழிச்சுக்கிட்டே பாடுறாரு. ஒரு சாமர்த்தியம் என்னன்னா முத்தம்மாவும் பொன்மலையும் அவங்க பேரனும் ஒவ்வொரு பூஜையின் போதும் ஒரு மாயத்தை வெளிப்படுத்தினாங்க. பூஜை நேரத்தில், அதாவது பூசாரியோட செயல் கால நேரத்தில் மலரை உதைத்தல், அதாவது மலரை காற்றா மாறி அவரோட மூக்கில் தூள் வீசி தும்மல் செய்தது. மதிய நேரத்தில் நீரை கொட்டுதல், தரையில் விழுந்த நீர் வெள்ளி பாம்பாக மாறின மாதிரி அவரை கடித்தது. சாயந்தரம் தீவட்டி தள்ளுதல், தீ பேய் மூஷியாக மாறி அவர் தாடியை கொளுத்துனுச்சு. நைட்டு கண்மூடாமல் பாடினார்ல, அப்போ கருவறையிலேருந்து ஆஹா கண்மூடிதானே பக்தி அப்படிங்கிற குரல் வந்தது. பூசாரி பயந்து மாடத்தை திறந்தாரு. இதெல்லாம் பூட்டிக்கிட்டே இந்த வேலை பண்ணுறாரு. திருப்பம் நடந்துச்சு இந்த கதையில். என்னன்னா விதையை எடுக்கும்போது பொன்மலை தவற விட்டு அது கோயில் தீயில வீழ்த்திட்டாரு. விதை நெருப்பில் வெந்தது. முத்தம்மா அழுதா. கண்ணீர் நெருப்பில் விழுந்தது. நெருப்பில் ஒரு பச்சை தளிர் முளைத்தது சவுண்ட் விட்டுக்கிட்டே. காரணம் என்னன்னா முத்தம்மாவோட கண்ணீர் தாயோட சூடு மாதிரி. ஏன்னா அந்த மரத்தடியிலேருந்து தானே பிறந்தா. அதனால் நெருப்பை ஊட்டமாக்கியது, அதை உரமாகவே ஆக்கினது. கடைசீட்டில் அந்த தளிரை மரத்தடியில் நட்டின.
24 நிமிஷத்துல, அதாவது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துல 100 அடி உயரம் வளர்ந்தது. பூசாரி மன்னிப்பு கேட்டு மரத்தோட முதல் காவலரானாரு. இந்த மரத்த இனிமே நானே பார்த்துக்கிறேன். யாரும் இந்த மாதிரி தவறா பண்ண விட மாட்டேன். இனிமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. பொன்மலைக்கு, அதாவது அந்த பேரனுக்கு புதிய சக்தி. நெருப்பின பாடலை கேட்கும் திறன். நெருப்பு எரிஞ்சதுன்னா அது ஏதோ நமக்கு சொல்ல வருது, அதோட பாடலை கேட்குற திறன். இந்த கதையோட சாராம்சமே, சக்திங்கிறது கட்டுப்படுத்துவதில் அல்ல, அன்போடு வழங்குவதில் தான் முளைக்கும். ஒரு தாயோட கண்ணீர் நெருப்பையும் வாழ வைக்கும். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கதையில் உங்களுக்கு ஏன் பிடித்திருக்கும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லணும். முத்தம்மாவோட தைரியமா, பொன்மலையோட சாமர்த்தியமா, இல்லை மாயங்களோட கலர்ஃபுல்லா, இல்லை எதிர்பாராத முடிவா? இதில் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்டைலில் கதை வேண்டுமா சொல்லுங்கள்.